அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது நான் உங்கள் ஏகே ஃபன் ஃபேக்டரி சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் சேலஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாரி கிராண்ட் மாஸ்டர் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கில் கிராண்ட் மாஸ்டர் சேலஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்கோம். போற மேட்ச் எல்லாம் ஒரே ஒரு கில் மட்டும் தான் அடிக்கணும். அதுக்கப்புறம் கில் அடிக்கணும். அந்த மாரி ஒரு கிராண்ட் மாஸ்டர் சேலஞ்ச் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து சோலோ கேம் பிளே மட்டும் தான் போடணும். சோலோ மேட்ச் மட்டும் தான் போடணும். ஸ்குவாடு அதுக்கப்புறம் டியோ தான் போடக்கூடாது. சோலோவா தான் மட்டும் மேட்ச் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரே ஒரு கில் மட்டும் தான் அடிக்கணும் போற மேட்ச் எல்லாம். அதுக்கப்புறம் கில் அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சர்வே பண்ணி தான் ஆடணும். இப்ப நம்ம வந்து எங்க இறங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஷிப்யார்ட்ல தான் இறங்கிட்டோம். நான் பார்த்தாவே தெரியுது ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்ல வேண்டியது என்னோட கடமை அல்லவா? அதனால சொல்லிட்டேன். அப்புறமா இந்த வீடியோ பிடிக்குதோ இல்லையா, ஒரே ஒரு லைக், ஒரு ஷேர், மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகான தூக்கி ஆல்ல மட்டும் போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல நோட்டிஃபிகேஷன் கரெக்ட்டா வந்துகின்னே இருக்கும் மக்களே. அப்புறமா அந்த சிவப்பு கலர் பட்டன் இருக்குல்ல, அதாவது வந்து சப்ஸ்கிரைப் பட்டன். அத மட்டும் அமுக்கி விட்டுருங்க மக்களே சரியா? எனக்காக. ஏன்னா இந்த மாரி சேலஞ்ச் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். இம்பாசிபிள் சரியா? அந்த மாரி தான் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் தான் பண்ண முடியாம திமிராட்டம் தான் ஆடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நான் அண்ணன் பாட்டு பாட ஆரம்பிச்சுரும். அப்புறம் வந்து காதுல இருந்து ரத்தம் வருது. காது ஒரு சைடு கேட்கல. அப்புறம் ஃபோன் ஸ்பீக்கர்ல இருந்து புகை வருது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதுக்கு வந்து நான் காரணம் கிடையாது. இப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பாடுற பாட்ட வந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இனிமையா இருக்கும். இனிமே தனிமை ஏ பப்பப்பா பப்பப்பா அப்படி இருக்கும். இதே சப்ஸ்கிரைப் பண்ணாம கேட்டீங்கன்னா, அவ்வளதான் அப்புறம் காதுல இருந்து ரத்தம் தான் வரும். வேற ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ வந்து இந்த மாரி தான் நீங்க இறங்க மாட்டீங்கல்ல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது நானு? இருங்க ஒரே நிமிஷம். நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இறங்குன உடனே ஒரு கில் அடிச்சுருவேன். ஏன்னா கடைசியா தான் நம்மளுக்கு கில் வருமா இல்லையான்னு தெரியாதுல்ல. அதனால இறங்குன உடனே கில் அடிச்சுருவேன். கில் அடிச்சுட்டு செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாரி ஏதாச்சும் ஒரு டவர் மேல அந்த மாரி இறங்கிருவேன். இந்த வாட்டி இறங்கும்போது டவர் மேல இறங்கிட்டேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையா நடந்த சம்பவம். எங்க அம்மா வந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க மகளே. செஞ்சுட்டு இருக்கும்போதே தேவையான விஷயம்லாம் காலியாயிருச்சு. அதனால எனக்கு கடைக்கு போய் டக்குன்னு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதனால தான் இந்த மாரி மேல இறங்கிட்டு ஒரு மட்ட சரிவு அசைய கூட இல்ல. அப்படியே உட்காந்துட்டேன். பேசாம அப்படியே படுத்தாச்சு. அவ்வளோதான் சரியா? அதனால தான் வந்து மேல இறங்கிட்டேன். டக்குனு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு, திருப்பி போவேன் கடைக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பொருள வந்து கடையில விட்டு வந்துருவேன். அதனால திருப்பி நான் கடைக்கு போவேன். கடைக்கு போய் திருப்பி அந்த 2 பொருள வாங்கிட்டு வந்து வீட்ல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் மேட்ச்சே விளையாட ஆரம்பிச்சேன். இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து அசைக்க ஆரம்பிச்சுரும். இந்த மாரி அசைய ஆரம்பிச்சுட்டேன் பார்த்தீங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து எனிமி சுடுற சத்தம் கேட்டுச்சு. இதெல்லாம் உண்மையா நடந்த சம்பவம் சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து எனிமி வந்து சுடுற சத்தம் கேட்டுச்சு. சரி யாரோ சுடுறான் அப்படின்னு சும்மா ரொட்டேட் பண்ணி பார்த்தா, மேல தான் நம்மள மாரி தலைவரும் அட்ட சரிவே அடிக்க வந்திருப்பாரு போல. அவரும் மேல தான் இருந்தாரு. ஐய்யய்யோ! சும்மா இருந்தவன சும்மா அவர் எப்படி சொல்றது? சும்மா இருந்திருக்கலாம். நானும் செவனேன்னு இங்க வந்து படுத்து கிடக்குறேன். என்ன புடிச்சு இப்ப நோண்டுவான் பாருங்க. இப்ப என்ன பண்ணிட்டான் அவன், கம்பிக்கு பின்னாடி வந்து சுத்திட்டு போயிட்டான் அந்த பக்கமா. இந்த கம்பி அந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் வரைக்கும் சுத்திட்டு போயிட்டாரு தலைவரு. தலைவரு போயிட்டாங்க. சும்மா இருந்திருக்கலாம்ல. இப்ப எனக்கு என்ன பண்ணுவான்னு பாருங்க. இந்த பக்கம் திருப்பி வந்துருவான். இந்த குளோவால திருப்பி குளோவால் சைடு இல்ல, குளோவால் அந்த சைடு வந்து திருப்பி வந்துருவான். வந்துட்டு இப்ப என்ன காரியம் பண்ணுவான்னு மட்டும் பாருங்க. செவனேன்னு மிச்சம் தின்னுட்டு இருந்தேன் மேல உட்காந்துக்கிட்டு பாருங்க. ஸ்கோப் போட ஆரம்பிச்சுட்டான் எனக்கு. நான் பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டு டக்குனு ஒரு குளோவால் மட்டும் போட்டேன். இல்லன்னா மண்டையில அடிச்சுருவான்டா அந்த மாரி டக்குனு ஒரு குளோவால் போட்டு, என்னடா இவன் சரியான பைத்தியக்காரனா இருக்கிறான். இவன் எதுக்குடா என்ன வந்து அடிக்கிறான்? அந்த மாரி புலம்பிக்கினே இருந்தேன். டக்குனு பார்த்தா ஜோன் வேற வந்துருச்சு. நல்ல வேளை நம்மகிட்ட கேட் இருக்கனால பெருசா எதுவும் பாதிப்பு இருக்காது. ஏன்னா வந்து தலைவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்? லைட்டா குளோவால் கிட்ட போய் எட்டி பார்த்தா, இன்னும் அங்க தான் சுத்திட்டு இருக்கான் பாருங்க. சரியான எப்படி சொல்றது? கேடி பயபிலா இருக்குது அது. ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்றதுன்னு வேற தெரியல. இப்ப எப்படி கீழ குதிக்கிறது? கீழ குதிச்சிடலாம். ஆனா இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. நம்மகிட்ட ஒரு கன்னு கூட இல்ல. எனக்கு உசி மட்டும் தான் இருக்கு. அவன் லாங் ரேஞ்ச்ல இருக்கிறான். இதுலருந்து அடிக்க முடியாதுன்னு புலம்பிக்கினே தான் இருந்தேன். என்ன பண்றதுன்னு வேற தெரியலையே அந்த மாரி. இப்ப எனக்குன்னு கடவுள் வந்து ஒரு எனிமிய வந்து கீழ அனுப்பிச்சு விடுவாரு பாருங்க. எனக்கு எப்படி சொல்றது? லக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்ப என்னாச்சுன்னா, கீழ வந்து ஒரு எனிமி வந்துருவான் மக்களே. அவன் வந்து இவன அடிச்சுருவான் இப்போ. அவன் வந்து இவன அடிச்சுருவான்னா, இந்த அடிச்சுட்டான் பாருங்க. மேல இருக்கவன் வந்து கீழ இருக்க எனிமிய அடிச்சாச்சு. இப்ப அவரு என்ன நெனச்சுட்டாரு, நான் தான் கீழ போனேன். அவ்வளோதான் அவன அடிச்சாச்சுன்னு நெனச்சு அவர் தலைவர் என்ன பண்ணாரு, இப்ப கீழ போயிருவான். அந்த மாரி சுத்திட்டு கீழ போயிருவான். இப்ப நான் என்ன பண்ணுவேன், சரி இவன் கீழ போய்ட்டான்ல, அப்படியே நானும் வந்து லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கீழ போக ஆரம்பிச்சுருவேன் மக்களே. எப்படின்னு பாருங்க கொஞ்ச நேரத்துல. அவன் சரியான கேடி பைபிளா இருக்குது அது. இப்ப பாருங்க நானே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இது மேல இறங்கலான்னு பார்த்தா டைரக்ட்டா அது கீழ குதிச்சுச்சு பாருங்க. நம்மளுக்கு இதுங்களும் சரி பண்ணது அந்த மாரி தான் இருந்துச்சு. மேல வந்து ஒரு ஸ்னைப்பர் கன் இருந்துச்சு. இது பேரு தான் தெரியாது மக்களே. விஎஸ்ன்னு ஏதோ போட்டு லாஸ்ட்ல 94 மட்டும் கண்ணு தெரியுது. மத்தபடி ஒண்ணும் தெரியல. இப்ப அந்த பைப்புல என்ன பண்ண வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, லூட் அடிக்க வரும். அது வந்து ஆப்போசிட்ல எனிமி ஒருத்தன் அடிச்சான்ல, அது நான் நெனச்சுட்டு இருக்கான் அவன். நான் இன்னும் இங்க தான் நிக்கிறேன். இங்க பாருங்க ஆப்போசிட்ல இருந்து நானும் அந்த லூட் அடிக்கலான்னு தான் போனேன். அதுக்கப்புறம் அவன பார்த்தோனே லைட்டா பேக் அடிச்சுட்டேன். வரான் பாருங்க. கேடி பைபிள டேய்! பாருங்க ஸ்கோப் லைட்டா போட்டு, போடா தம்பி வீட்டுக்கு அப்படின்னு மண்டையிலே அனுப்பிச்சு விட்டேன். சரி மண்டையில அடிச்சு அனுப்பிச்சு விட்டாச்சு மக்களே அவன. இப்ப அவன் லூட் எல்லாம் எனக்கு தான். 2 பேர் லூட் இப்ப எனக்கு வந்துரும் பாருங்க. 2 பொட்டி கிடக்குது பாருங்க. எப்பா! நல்ல வேள. அவன் அது கூட இல்ல அவனுக்கு மூளை. அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு கூட கண்ணு தெரியாது. நான் மேல தான்டா இருக்கேன் பைபிள்ல. அந்த மாரி தான் இருந்துச்சு இப்ப எனக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே
அப்படியே இவன்கிட்ட இருக்க லூட்டு தான் அடிச்சாச்சு. ஆனா நம்மளுக்கு இன்னும் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மெட் கிட்ட இன்னும் தேவை மக்களே. ஏன்னா அந்த 2 மட்டும் தான் இப்போ என்கிட்ட ரொம்ப கம்மியா இருந்துச்சு இந்த மேட்ச் விளையாடும்போது. ஏன்னா நம்ம முக்காவாசி ஜோனுக்குள்ள தான் இருக்க போறோம். அதனால வந்து அந்த சூப்பர் மெட் கிட் தான் ரொம்ப முக்கியமா தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுவோம், லான்ச் பேட புடிச்சுட்டு நேரா இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஜோனுக்குள்ள போக ஆரம்பிச்சுருவோம் மக்களே. எப்படின்னா, இப்ப பாருங்க சல்லுன்னு போயாச்சா, பறக்குறோம், பறக்குறோம், பறந்தே ஆகுறோம் அந்த மாரி போயாச்சு மக்களே இப்போ. இதெல்லாம் ராசி பலன் மாரி இருக்கு அந்த போர்ட பார்த்தா 4 போர்டும். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஃப்ரீ ஃபயரே அழிஞ்சு போச்சு. சரி விடுங்க. அதான் பேசிட்டு இருக்கானா இப்ப நம்ம. இப்ப நம்ம எங்க வரோம்? எங்க போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீமா சக்தி. ஆமா பீமா சக்தி கொஞ்சம் கீழயா மேலயா இது என்ன இடமே தெரியல. பீமா சக்தினே வச்சுப்போம். இப்போ ஆப்போசிட்ல சைடுல வந்து ஒரு 3 வீடு இருக்கு பாருங்க. 3 வீடோ, 2 வீடோ இருக்குதா? அங்க போயிட்டு சரி லூட் அடிக்கலாம் அப்படின்னு நெனச்சு போவேன். ஆனா ஒரு லூட் இருக்காது. நம்ம நேரம் போல ஒரு லூட் கூட அங்க இருக்காது. பாருங்க கார் கூட இங்க இருக்கும். ஆனா அந்த கார் கூட இல்ல. பாருங்க ஒரு லூட் கூட இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களே எதுக்கு நேத்து வீடியோ போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு போன வீடியோ சொல்லியிருப்பேன். ஆமா வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து நேத்து தான் ஆரம்பிச்சுச்சு. அதனால வந்து அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அந்த டயர்ட்ல வந்து நான் வந்து படுத்து தூங்கிட்டேன். எப்படின்னா, ஒரு அந்த ஷீட்லயே ஒரு 40 பேப்பர் தான் இருக்கும். நான் வந்து கடன் வாங்கி ஒரு 40 பேப்பர் எழுதுனேன்னா பார்த்துக்கோங்களேன். மொத்தமா 40 பிளஸ் 40 80 பேப்பர் நான் எழுதுனேன் மக்களே. அதனால தான் அந்த எழுதுன டயர்ட்ல வந்து நான் படுத்து தூங்கிட்டேன். அப்படிதான் சும்மா சொல்லுவேன்னு நம்பக்கூடாது. ஆனா எக்ஸாம் தான் நேத்து. ஆனா 80 பேப்பர் தான் எழுதல. ஒரு 10 பேப்பரோ, 15 பேப்பரோ அவ்வளோதான் எழுதுனேன். அந்த அந்த டயர்ல வந்து ஏன்னா காலைல ஒரு 5 மணிக்கு எந்திச்சு படிச்சேனா, அதனால அந்த டயர்ல வந்து நேத்து வந்து தூங்கிட்டேன். அதனால வீடியோவும் போட முடியல, ஒண்ணும் பண்ண முடியல என்னால. இதான் ஒரு காரணமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் ஒரு காரணம். ஆனா சரி காரணம்னா இதுக்கப்புறம் காரணம் சொல்லாம நான் தப்பிச்சிடுறேன். சரியா? இதுக்கப்புறம் கரெக்ட்டா இருப்பேன். அப்புறம் லாஸ்ட்ல வந்து இங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. லைட்டா ஒரு டேமேஜ் மட்டும் எடுக்கலாமே ஒரு 40 டேமேஜ் 20 டேமேஜ் மட்டும் ஒரு 40 டேமேஜ் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து ஜீப் எடுத்துட்டு லா 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 இந்த மாரி பாட்டு பாடக்கூடாதுன்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் பாட்டுலாம் பாட மாட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ஜீப்னா எடுத்தாவே நம்மளுக்கு ஒரு சாங் வந்து மைண்ட்ல வந்துருது. அது என்ன சாங் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட அந்த ஆர்சனல் கீ ஏதோ ஒண்ணு இருந்துச்சு. அந்த கீ சரி இதுக்குள்ள சூப்பர் மார்க்கெட் இருக்குமே, அப்படின்னு சும்மா பார்த்து எடுக்கலாமே அப்படின்னு உள்ள போயிருவோம் மக்களே. சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா சூப்பர் மார்க்கெட் இல்ல. ஏன்னா இந்த அப்டேட் எல்லாத்தையும் அடிச்சு நவுத்தி விட்டாய்ங்க இந்த ஃப்ரீ ஃபயர்காரங்க. இந்த அப்டேட் எனக்கு பிடிக்கல சுத்தமா அந்த OB51 உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க்ல கூட தப்பிச்சிடலாம் போல. இந்த கிளாஸ் ஸ்குவாட் இருக்குது பாருங்க, கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு அதுல டூலையும் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒருத்தவங்க லாக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ரோபோ மாரி ஒண்ணு வருது. அது வந்து ஒரு 10 செகண்ட்ல 10 6 செகண்ட்ல நெனைக்கிறேன். 6 7 செகண்ட் ரிவைவ் பண்ணி விட்டுருது. அவன் வந்து திருப்பி என்ன அடிச்சுட்டு எமோட் போட்டு போறான். எனக்கு தான் காண்டாகுது. என்னடா இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவன அடிச்சான். திருப்பி இவன் ரோபோ மாரி வந்துச்சு மக்களே அங்கருந்து. டக்குன்னு பார்த்தா ரிவைவ் பண்ணி விட்டுருச்சு. யார்றா அவன் அந்த மாரி தான் இருந்துச்சு. இப்போ ஆனா ரொம்ப நேரம் சுத்திக்கினே இருப்பான் மக்களே. நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு சூப்பர் மெட் தான் இப்ப இந்த மேட்ச்ல கிடைச்சிச்சு. ஓரளவுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னையில தான் பெருசா இல்ல மக்களே. இன்னையில தான் ஒரு ஒரு 1, 2 தான் கிடைச்சிச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இப்ப என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஜோனுக்கு வெளிய போயிருவேன். ஏன்னா, இன்னும் வந்து 8 பேரோ 9 பேரோ இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஜோனுக்கு வெளிய இருந்துட்டு, திருப்பி உள்ள வந்துருவேன். நம்மகிட்ட தான் ஜீப் தான் இருக்கே, அந்த மாரி தான் நெனச்சு ஜோனுக்கு வெளிய போயிட்டு, சரி கொஞ்ச நேரம் ஜோன் கூட ஃபன் பண்ணிட்டு வருவோமேன்னு கொஞ்ச நேரம் ஜோனுக்குள்ள வெளிய போயிட்டேன் மக்களே. அதுதான் பெரிய தப்பா ஆயிப்போச்சு கடைசியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மெட்கிட் கடைசியா காலியாயிரும். அத நான் பார்க்கவே மாட்டேன். டக்கு டக்குன்னு சுத்திக்கினே இருந்த இதுல வந்து வுட்டுட்டேன். இந்த மேட்சே ஒரு மாரி அந்த எப்படி சொல்றது? அந்த கான்சன்ட்ரேஷனா ஏதோ சொல்லுவாங்க. அந்த இங்கிலீஷ்கார முதல்ல நம்மளுக்கு வராது. சரி விடுங்க. அந்த 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 கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருந்தா அந்த மேட்சே விளையாண்டேன். ஆனா நல்லா போச்சு மேட்ச் ஆனா. கடைசியா கடைசி ஒரு ஃபன்னி மூமெண்ட் இருக்கும் மக்களே. ஒரு 3 நிமிஷமோ, 4 நிமிஷமோ சரியான ஃபன்னி மூமெண்ட் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் நீங்க மறக்காம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா, அத மறக்காம பார்த்துருவீங்க நீங்களே. இதுலருந்து வெளிய போலான்னு பார்த்தா, இங்க பாருங்க நான் இந்த வீடு தான் ஜோன் நெனச்சேன். இந்த சிமெண்ட் ஹவுஸ் தான் ஜோனா இருக்கும்னு பார்த்தா, இது ஜோன் கிடையாது போல. இன்னும் ஜோன் உள்ள போணும் போல. நான் வேற அவசர கோளாறு மாரி கார அங்க வுட்டுட்டு வேற இறங்கிட்டேன். வேற வழி கிடையாது. இப்போ ஓடுனா கண்டிப்பா செத்து போயிருவோம். கார் எடுத்துக்கினே ஓடிடலாம்னு மாரி அந்த ஜீப் எடுத்து சீப் இல்ல ஜீப்பு. ஜீப் எடுத்துக்கினு ஓடிருவேன் இப்போ. எல்லாம் மெட்கிட் தான் போட்டுறது. "சீக்கிரம் போடா தம்பி, சீக்கிரம் போட்டு போடா உள்ள." பாருங்க மெட்கிட் தான் போட்டு ஜோனுக்குள்ள ஓட்றா வேகமா ஓட்றா. கிட்டு கிட்டுன்னு ஜோனுக்குள்ள போறான். அந்த மாரி இங்க பாருங்க எம்மா குளோவால் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. டேய் எவ்வளோ குளோவால்ரா போட்டு வச்சிருக்கீங்க? அந்த மாரி தான் இந்த ஜீப் இருக்கா? ஜீப் இல்ல அது பேர் மாஸ்டர் ட்ரக்கு. இந்த மாஸ்டர் ட்ரக் வெர்சஸ் அது பேரு எப்படி சொல்றது? லாஸ்ட் ஜோன் ஃபைட் அப்படி தம்ப்நெயில்ல பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஜோன் ஃபைட்டு மாஸ்டர் ட்ரக் வெர்சஸ் ஜீப் அப்படிதான் போட்டிருப்பேன். ஏன்னா, இப்போ வந்து எல்லாருமே ஃப்ரீ ஃபயர்ல வந்து கன்னு இல்லன்னா பாம் அப்படிதான் போய் சண்டை போட்டுப்பாங்க. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜீப்ல சண்டை போட போறோம். ஜீப் வெர்சஸ் மாஸ்டர் ட்ரக். செம காமெடியா இருக்கும். இந்த மாரி உங்களுக்கு நடந்திருந்தா அப்படின்ற மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, மோஸ்ட்டா இந்த மாரி யாருக்குமே நடக்காதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இதுவரைக்கும் நான் அந்த மாரி ஏதோ வீடியோ பார்த்ததில்ல YouTubeல அந்த மாரி தான். இப்ப பாருங்க எல்லாமே ஜோன் எல்லாம் பக்காவா உள்ள வந்துருச்சு. இங்க பாருங்க இங்க கூட ஒருத்தன் குளோவால் போட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கான். என்ன மட்டும் விட்டுருங்க ஆத்தா அந்த மாரி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் அவன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கார விட்டு கீழ இறங்கிட்டு அந்த மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பேன் மக்களே. ஏன்னா எவன் இருக்கான்னே முதல்ல தெரியல எனக்கு.
ஏன்னா எங்கெங்க இருக்காங்கன்னு முதல்ல தெரியல. அதெல்லாம் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் தெளிவா இருக்கலாம்ல. அந்த மாரி தான் இப்ப இறங்கிருவேன். இறங்கிட்டு சுத்தி சுத்தி பார்ப்பேன். இங்க பாருங்க ஒரு மாஸ்டர் ட்ரக் புஷ்பா மாஸ்டர் ட்ரக் ஒண்ணு போது. இப்ப நார்மலா ஸ்கின்னே இல்லாம ஒரு மாஸ்டர் ட்ரக் வரும். அத பார்த்தா நானும் இப்ப என்ன பண்ணுவேன், சரி நம்மளும் ஜீப் எடுத்துப்போம். ஜீப் எடுத்துட்டு அவங்க கூட ஜீப் வெர்சஸ் மாஸ்டர் ட்ரக் இதுக்கப்புறம் தான் நீங்க இதுக்கப்புறம் தான் சிறப்பான தரமான சம்பவத்த நீங்க பார்க்க போறீங்க. அந்த மாரி தான் பாருங்க. திருப்பி 2 எப்படி சொல்றது 2 மாஸ்டர் ட்ரக்கும் பேக் டு பேக் போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஜீப் எடுத்துருவேன். ஜீப் எடுத்துட்டு பாருங்க ஒரு முட்டுவோம் பாருங்க இப்போ. அப்படியே பறக்கும் நெருப்பெல்லாம் பறக்கும். அந்த மாரி தான் இருந்துச்சு. இப்போ பறக்க பறக்க விடப்போறோம் பாருங்க இப்போ. நல்லா சுத்திக்கினே இருப்பேன் இந்த இடத்துல. மாத்தி மாத்தி சுத்திக்கினே பாருங்க. இப்பதான் நெனைக்கிறேன். ஆமா. இப்போ வந்து என்ன ஆகும்ன்னு பண்ணி பார்த்தீங்கன்னா மக்களே, ஒண்ணும் கிடையாது. நான் என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆமா இந்த வந்துருச்சு பாருங்க. ஒரு இடி அவ்வளோதான் நெருப்பு பறக்குது. இதோ இங்க பாருங்க. ஆப்போசிட்ல இருக்கிற எனிமி வந்து என் கார்ல ஏறிட்டான். இவன் யார்றா இவன்? என்ன மாரி காப்பாத்தி நெனச்சு ஏறுனானா, அந்த குளோவால் பண்ண இருந்தவன் தான் நெனைக்கிறேன் இவன். இவன் என்ன கிறுக்குத்தனமா இப்போ ஒரு காரியம் பண்ணுவான் பாருங்களேன். கார விட்டு இறங்கி செத்து போயிரும் நாயி. பாருங்க கார விட்டு இப்ப கொஞ்ச நேரத்துல இறங்கிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கார வந்து சுட ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. இறங்கிட்டான் பாருங்க. இறங்கிட்டு அப்படியே டக்குனு இறங்குன அடுத்த செகண்ட் எலிமினேட் கிடையாது. செத்து சுட்டுட்டான். இப்பதான் சாப்பிட்டு வந்தேனா, அதனால வந்து கொஞ்சம் பேலன்ஸே இல்லாம பேசிட்டு இருக்கிற மாரி தெரிது. சரி விடுங்க மக்களே, லைட்டா வளரணும்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சரி பண்ணிடலாம் சரியா? இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் பொறுமையா கத்துக்க வேண்டியது தான். என்ன அவசரம்? அந்த மாரி தான் இப்பதான் மக்களே ஒரு தப்பு பண்ணிட்டேன். மாஸ்டர் ட்ரக்குன்னே வாயில வருது. ஜீப்ப வுட்டுட்டு எப்போ இந்த லாம்போகினி எடுத்தனோ, அப்பயே சோலி முடிஞ்சு போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாம்போகினில வந்து ஆல்ரெடி அந்த இப்போ நம்ம ஒருத்தன் ஏறுனான் பார்த்தீங்களா நம்ம கார்ல, அவன் ஆல்ரெடி டேமேஜ் வாங்கி தான் அந்த லாம்போகினிய வெளிய வுட்டு ஏறியிருப்பான் போல. எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாம்போகினி நம்ம வந்து சரி லாம்போகினி பிரியர் ஆச்சே நம்ம தான் ஃபேன் வேற நம்ம எடுத்துப்போமே. அது வந்து லாம்போகினி எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ரோடு இருந்தா யூஸ் ஆகும். இந்த மாரி சின்ன சின்ன இடத்துல தான் யூஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தா டக்குன்னு திரும்ப மாட்டேங்குது. ஜீப்னா டக்குன்னு திரும்பிருது. இந்த கார பாருங்க திருப்பவே முடியல என்னால. சுத்தமா அது 30, 20, 40, 50 ஸ்பீட்லயே தான் போகுது. அதுக்கு மேல போ மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி இடம். அழுத்துனா தான் வேகமா போகும். அதனால போல இப்ப என்ன பண்ணுவாய்ங்க அந்த 2 பைத்தியக்கார பசங்க வந்து இப்ப தெளிவா பேசிக்கிட்டாய்ங்க போல. இவன வந்து ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம். அந்த மாரி முடிச்சுட்டான். பேசினாய்ங்க போல பாருங்க. அவன அடிக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன். அவன அடிக்கும்போதெல்லாம் அவன் குளோவால் போட்டு தப்பிக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிச்சுருவான். அதோட அந்த மேட்ச் வந்து டாப் 3ல நம்ம முடிச்சிருவோம்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மக்களே நம்ம 1 கில் அடிச்சு 432 டேமேஜ் வந்து குடுத்துருக்கோம். 3வது பிளேஸா 3வது பிளேயரா நம்ம செத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ப்ளஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 ப்ளஸ் ஆச்சு மக்களே. கொஞ்சம் இந்த மேட்ச் இந்த வீடியோ கொஞ்சம் வளர்ற மாரி இருந்தா லைட்டா மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கு அடுத்த வீடியோ வந்து கரெக்ட்டா பேசிருவோம். பாய் காய்ஸ். பாய்.